ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம சோஷியல் இஷ்யூ கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட் லேபர் பார்ட் 2 ஆன வீடியோ தான். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பிக்குடைய பார்ட் 1 வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ அது பார்த்துருந்திங்கன்னா அதோடைய கண்டினியூஷன் தான் இது. ஓகே, ஸோ இந்த சைல்ட் லேபர்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? அதனால எந்த மாதிரி அஃபெக்ட்லாம் ஆகுறாங்க, அதனால அவங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் ஆகுது, எதனால இந்த மாதிரி சைல்ட் லேபர்ஸ்லாம் அதிகமாக இருக்காங்க, எந்த நாடுகளில் அதிகமாக சைல்ட் லேபர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம வந்துட்டு டீட்டெயில்டாக போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோடைய கண்டினியூஷனாக நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பேக்ட்ஸ் ஆஃப் சைல்ட் லேபர். ஓகேவா? குழந்தை தொழிலாளர்களுடைய அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ காமனாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, மென்டல் ஹெல்த் அவங்களுக்கு பாதிக்கப்படும், அதே மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த்தும் பாதிக்கப்படும். ஸோ அவங்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் நடக்கும் இல்லையா? ஸோ எதனால் மென்டல் ஹெல்த் அதிகமாக பாதிக்கப்படும்னா, இப்போ ஒரு படிக்கிற வயசு அப்படின்ற போது அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வேலை செய்கிறீங்க அப்படின்னா, மித்த பிள்ளைங்க உங்கள் ஏஜ் குரூப்ஸ் பிள்ளைங்களாம் வந்துட்டு என்ன ஆகும், படிக்க போயிடுங்க, நீங்கள் மட்டும் வேலைக்கு போவீங்க. ஓகேவா? ஸோ ஒரு வேலையை நமக்கு பிடிச்சி பண்ணால் தான் அதை ஃபுல்ஃபில்லாக என்ஜாய் பண்ணலாம். பட் ஒரு வேலையை நம்ம பிடிக்காம பண்ணுறோம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறோம், குடும்ப சூழ்நிலை அப்படின்ற போது அது கண்டிப்பாக பெரியவங்களுக்கே ரொம்ப அதிகமாக பாதிக்குது இல்லையா? ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க, ஆன்சிட்டி, இந்த மாதிரி நோய்கள்லாம் தள்ளப்படுறாங்க. அப்போ ஒரு சிறு குழந்தைகள், அந்த பிஞ்சு மனசுக்கு என்ன தெரியும்? ஓகே, ஸோ கொண்டு வயசில் இருக்கும்போது அதுங்களுக்குலாம் ஏன் வந்துட்டு அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும்? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது சின்ன வயசில் ஹேர் ஃபால் ஆகும், அதே மாதிரி சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒயிட் ஹேர், ப்ரௌன் ஹேர்லாம் அதிகமாக வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு டிப்ரெஷன், ஆன்சிட்டி இதெல்லாம் இருக்கும் போது ஹெட்டேக்கு, தென் உடம்பு ரீதியாக லங்ஸ் பிரச்சனை, இந்த ஃபேக்ட்ரியிலலாம் ஒர்க் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கையில் க்ளவுஸ் கூட கொடுக்க மாட்டாங்க, மாஸ்க் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமமாக ஆகிடும். அதே மாதிரி சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக்லாம் வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான நோய்களுக்கு வந்துட்டு சைல்ட் லேபர் அதிகமாக தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரியான அஃபெக்ட்ஸ் அதிகமாக ஆகுது அவங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், அவங்களுடைய குழந்தை பருவம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்குது இல்லையா? இப்போ வந்துட்டு ஸ்கூல் போகிற டயத்தில் அப்போ தான் அவங்களுக்கு டிசிப்ளின்னா என்ன, மித்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதுனா என்ன அப்படின்றத பற்றி சின்ன சின்னதாக நம்ம கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்க ஸ்கூல் டேஸில் இல்லையா? ஸோ அதையே அவங்களுக்கு பாதிக்குது. ஓகே, அப்போ அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அவங்களுடைய சைல்ட்ஹுட் வந்துட்டு அவங்களுக்கு பறிக்கப்படுது, அதே மாதிரி எஜுகேஷனும் அவங்களுக்கு பறிக்கப்படுது இல்லையா? மோஸ்ட்டாக அந்த சைல்ட் லேபர் இருக்கிற குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா வேலைக்கே போக மாட்டாங்க, படிக்கவே போக மாட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்கூல் காலேஜஸ் அவங்க போக மாட்டாங்க. இப்போ ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணால் தானே அடுத்து காலேஜ் போக முடியும். இப்போ சின்ன வயசுலேயே வந்துட்டு ஸ்கூல் படிக்காமல் ட்ராப் அவுட் ஆகி அடுத்தடுத்து அவங்க போயிட்டு இருக்கும்போது, வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ அங்கே வந்துட்டு அவங்க எஜுகேஷனே ஃபெயில் ஆகுதுல்ல. ஸோ அவங்களுக்கு கிடைக்க மாட்டேதுல. ஸோ வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு அஃபெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் அஃபெக்ட் ஆகுது. அவங்களுடைய குழந்தை பருவத்தை அவங்க இழந்துடுறாங்க, பாதிக்கப்படுது. ஓகே, அடுத்து என்னன்றது பாருங்கள், அவங்களுடைய அடல்ட் லைஃபுமே என்ன ஆகிடுது, பாதிக்கப்பட்டுருது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அவங்க ஸ்கூலுக்கே அவங்க போகல. அப்படி வரதுனால என்ன ஆகுது, இப்போ ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கூலி தொழில்கள், இந்த மாதிரி ஃபேக்ட்ரிலையாக இருக்கட்டும் சரி, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியிலாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி அதுங்க வேலைக்கு போயிட்டே இருக்குதுங்க. பட் இதுக்கு இடையில வந்துட்டு அவங்களால அதிலே தான் இருக்க முடியும். ஓகேவா? அதாவது ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருப்பாங்க, அதை தாண்டி அவங்களால எங்கேயுமே வெளியில் போக முடியாது. ஓகே, ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து கற்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பாதிக்கப்படுது. அவங்களுக்கு ஒரு பொது அறிவு இருக்காது, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்காது. ஓகே, அதனால வந்துட்டு ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான ஒர்க் பார்க்கணும் அப்படின்றது இருக்காது. ஓகே, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அவங்க கிடைக்காது. இப்போ எஜுகேஷன் பண்ணியிருந்தாங்க, ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க, ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க, அட்லீஸ்ட் ஒரு 10th 12th கம்ப்ளீட் பண்ணாலுமே நம்மளோட கவர்மெண்ட்டும் சரி, ப்ரைவேட் செக்டார்ஸும் சரி அதிகமாக வேலை வாய்ப்புகள் கொடுக்குது. ஓகேவா? ஓரளவு டிசிப்ளினான டீசெண்டான ஒர்க். பட் படிக்காதவங்கன்னு சொல்லும் போது அவங்க எந்த மாதிரியான ஒர்க் பண்ணுவாங்க? மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலைகள் போவாங்க இல்லையா? கேர்ள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டு வேலைகளுக்கு போவாங்க. அதே மாதிரி பாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸு, மூட்டை தூக்குறது, இந்த மாதிரி வேலைக்கு போவாங்க. ஸோ அடுத்தடுத்து அவங்களால என்ன பண்ணிட முடியாது, அவங்க அடல்ட் லைஃப்பை அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. ஓகே, ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் இல்லாததுனால சைல்ட்ஹுட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே தான் அடல்ட் லைஃப்லேயும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அதனால் அவங்களுக்கு அடல்ட் லைஃபுமே வந்துட்டு பாதிக்கப்படுது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு மேஜராக அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் அவங்களுக்கு பாதிக்கப்படுது.
ஓகே. ஸோ இப்போ ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்கள ரொம்ப அதிக நேரமாக வந்துட்டு வேலை பார்க்க செய்வாங்க. ஓகேவா? இப்போ வந்து 12 ஹார்ஸ் தொடர்ந்து வேலை பார்க்கணுன்னா எப்படி? இப்போ நம்மளால ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 9 ஹார்ஸ் ஒர்க்கே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஓகே, ஒரு 8 ஹார்ஸ் ஒர்க்கே நம்மளால் உட்கார முடியல. நம்மளால் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் தேவைப்படுது. ஒரு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு பிரேக் தேவைப்படுது. பட் ஃபேக்ட்ரிஸ்லையாக இருக்கட்டும் சரி, இல்லை சுரங்கப்பாதைகள் இந்த மாதிரியான மேஜர் மைனர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வேலைகள் அதிகமாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒன்று ஸ்டாப் ஆனாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோலே ஸ்டாப் ஆகும். ஸோ பிரேக் இல்லாமல் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? 12 மணி நேரம் ஒரு குழந்தைய வேலை செஞ்சு விட்டுட்டு மீதி மணி நேரம் நீ வந்துட்டு தூங்கிக்க, சாப்பாடு செஞ்சுக்க, சாப்பாடு சமைச்சிக்க, சாப்பாடு சாப்பிட்டுக்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை என்ன ஆகும்? ஸோ வாட்டர் சரியாக அதுங்களால் குடிக்க முடியாது. அதே மாதிரி மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரினா ஒரே நாய்ஸாக இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்தே அதுங்களுக்கு காது கேட்காம போகலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ்லாம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது கண்ணில் பட்டு கண்ணு தெரியாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அபாயகரமான ஒர்க்ஸ்லாம் சின்ன பிள்ளைங்க வந்துட்டு செய்வாங்க. ஓகே, அந்த மாதிரி அதாவது அவங்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு இருக்காது இல்லையா? ஸோ அதனால தொழிலாளர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீ இதுதான் செய்யணும், இதுதான் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயப்படுத்திடுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த சின்ன பிள்ளைங்க வந்துட்டு சரி பெரியவங்க சொன்னால் கேட்கணும், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, எதிர்த்து பேச முடியாது. ஸோ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவங்க இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் சொல்கிற பேச்சுகள் எல்லாத்தையுமே கேட்டு அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் வந்து ரொம்பவே பாதிக்க பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க எமோஷ்னலாகவும் ரொம்பவே வீக் ஆயிடுறாங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முக்கியமாக அவங்களுக்கு உடல் ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டுடுறாங்க. ஓகேவா? ஸோ மென்டல் ரீதியாகவும் ரொம்பவே அதிகமாக பாதிப்பு ஏற்படுது இந்த சைல்ட் லேபர்ஸ்னால. ஓகே, சைல்ட் லேபருடைய அஃபெக்ஷன். ஓகே, அடுத்து பாவர்ட்டி, வறுமை. அதாவது மோஸ்ட்டாக வந்து சைல்ட் லேபர்ஸ் எப்படி உருவாகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமையின் காரணமாக தான். ஓகே, ஒரு புவரான ஃபேமிலி இருக்குது, அதில் அம்மா அப்பா மட்டும்தான் சம்பாதிச்சிட்ருக்காங்க, இன்னொரு குழந்தைங்கள படிக்க வைக்க முடியலை, ஆனால் வந்துட்டு வேலை செஞ்சு அந்த கடன் அந்த இதெல்லாம் அடைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம படிக்கலை, நம்ம குழந்தைங்கனாச்சும் படிக்கணும் அப்படின்ற ஒரு தாய்மார்கள் பெற்றோர்களும் இருக்காங்க. பட் இதை தவிர நம்மளே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், நம்மளுக்கு எதுக்கு படிப்பு, நம்ம வந்துட்டு கடனை ஃபஸ்ட்டு கட்டுவோம் அப்படின்றனால பிள்ளைங்களையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு அமிச்சிடுறாங்க. ஓகேவா? வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை தான். இந்த புகையிலை, தேயிலை இந்த மாதிரியான அந்த கார்டன்ஸ்க்கு அமுச்சு வச்சிடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்துட்டு பெண் குழந்தைங்கள ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸுக்கு அமுச்சு வச்சிடுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த எஜுகேஷன் வந்துட்டு மிஸ் ஆகுது. ஓகே, கண்டினியூஸாக அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க. ஓகேவா? அவங்களுடைய குழந்தை பருவமே அவங்களுக்கு என்ன ஆகுது, பறிக்கப்படுது. ஓகேவா? இந்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா படிப்புன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ வந்து நிறையா விழிப்புணர்வு வந்துருச்சு. அதாவது 14 ஏஜ் உள்ள பிள்ளைங்க வந்துட்டு எங்கேயுமே வேலை செய்யக்கூடாது. இது பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி. ஸோ ஏன் பார்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் போயிட்டே வறுமையின் காரணமாக குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்வாங்க, ஏதாச்சும் ஒரு துணிக்கடையில் வேலை செய்வாங்க, எடுபுடியாக. ஓகேவா? ஸோ அதுவுமே இப்போ வரக்கூடாதுன்னு நமக்கு 1986 ஆக்ட் படி நம்மளுக்கு போட்டுட்டாங்க. ஸோ அப்போலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நம்ம தடுத்துடலாம். பட் 14 அபோவ் கட்டாய கல்வி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. குழந்தைங்க வந்து 18 வயசு வரையும் அதுங்க படிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாய கல்வி வந்துடுச்சு. பட் இருந்தாலுமே வந்து பார்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் அதாவது ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க்கும் இப்போ நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 90s 80s காலகட்டத்தில் 70s 50s காலகட்டத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சைல்ட் லேபர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு எஜுகேஷனாக என்ன அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு படிப்புக்கு முக்கியம் இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் வந்துட்டு அடிமைத்தனம் அதிகமாக படுத்தியிருந்தாங்க. ஸோ அது ஹிஸ்ட்ரியை படிச்சிருந்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வறுமையின் காரணமாக தான் இந்த மாதிரியான சூழலுக்கு தள்ளப்பட்டுறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் கண்ட்ரி ஆஸ் அ ஹோல். இது வந்துட்டு இந்த சைல்ட் லேபருங்கிறது பார்த்திங்கன்னா கண்ட்ரிக்கே அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் சைல்ட் லேபரர் ஹேஸ் லாங் டேர்ம் எஃபெக்ட் ஆன் த எக்கனாமி அண்ட் இட் இஸ் சீரியஸ் ஆப்ஸ்டிகல்ஸ் டு த சோசியோ எக்கனாமிக் வெல்ஃபேர் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது அதிக எண்ணிக்கையிலான குழந்தை தொழிலாளர்களின் இருப்பு பொருளாதாரத்தில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுகிறது. அதாவது இந்த குழந்தைங்களுடைய சைல்ட் லேபர்ஸ்னால எஜுகேஷன் பாதிக்கப்படுது. ஓகேவா? அவங்களால கற்றுக்க முடியல. நம்மளோட நாடு வந்துட்டு என்ன ஆகுது, மோசமாக ஆகிட்டே தான் இருக்குது. அவங்க இன்னும் மேலுக்கு வரவே முடியலை இல்லையா?
ஸோ மேல் கொண்டே வர முடியல. இதனால் பொருளாதாரத்தில் ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்பட்டுறாங்க. ஓகே, ஸோ அந்த நாட்டுக்கு தேவையான எதுவுமே அவங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த சைல்ட் லேபர்ஸ்னால. பிகாஸ் ஆஃப் ஒரு நாடு இப்போ ஜப்பான் சைனான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே எஜுகேட்டடாக இருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ ஒரு நாடுனா அதில் எஜுகேட்டட் இருக்கணும். அப்போ தான் இன்னும் சயின்டிஃபிக்காகவும் சரி, இல்லை வந்துட்டு பாப்புலேஷன் வைஸாகவும் சரி, அவங்களுக்கு நாலேஜ் இருக்க தான் இன்னும் பெரிய நாலேஜ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு ரூரல் ஏரியாஸ்லேயே இருந்துட்டு, எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா லைக் இப்போ வந்துட்டு ஒரு 1920 பார்த்திங்கன்னா இந்த இந்தியான்றது ஒரு பசுமை வாய்ந்த ஒரு நாடாக தான் இருந்திருக்கும். பிகாஸ் ஆஃப் அங்கே அந்தளவுக்கு வீடுகள் இருந்திருக்காது. வீடுகள் இருந்திருந்தாலுமே குடிசையான வீடுகள் தான் இருந்திருக்கும். அதே மாதிரி ராஜா காலகட்டத்துக்கெலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது கூரை வீடுகள், ஓட்டு வீடுகள் தான் நம்மளால் காண முடியும். அதே மாதிரி ரிவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருந்திருக்கும், பசுமையாக தான் இருந்திருக்கும். பட் ரோட் ஃபெசிலிட்டிஸ் அந்தளவுக்கு இருக்காது. மாட்டு வண்டி, அதே மாதிரி குதிரை வண்டி இதை தான் அதிகமாக ஓட்டிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியை பாருங்கள், காரு, ட்ரெயின், பஸ்ஸு, ஸோ பறக்கும் வண்டி, அதாவது ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், ஜெட்டு, இந்த மாதிரி அதிகமாக வந்துகிட்டே இருக்குது, வளர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இப்போ சைனாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறவங்க எல்லாருமே படித்தவங்களாக தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளோட இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு படிப்பறிவு இருந்தால் மட்டும்தான் அது எஜுகேஷன் நாடு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கான முக்கியத்துவம் நம்மளோட இந்தியா கவர்மெண்ட் அதிகமாக கொடுக்குது. ஸோ நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த நம்மளோட தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு அதிகமாக சைல்ட் லேபர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ பார்ட் டைமாக இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா சைல்ட் லேபர்ஸ் எல்லாமே வந்துட்டு சைல்ட் லேபர்னு கூட சொல்ல முடியாது. அவங்க வந்துட்டு ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக மாறிட்டுருக்காங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக மாறிட்டுருக்காங்க இப்போ உள்ள சைல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஓகே, அதை வந்து நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம். ஸோ பேடு வழிமுறை, அதாவது ஒரு பேரண்ட்ஸ் கைடோட ஒரு குழந்தை எடுத்து பண்ணுது அப்படின்னா அது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக நல்லதாக முடிஞ்சிருக்கும் இல்லையா? பட் அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்கும் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்துட்டு சைல்ட் லேபர்னே சொல்லக்கூடாது. இப்போ வந்துட்டு குழந்தைங்கள வச்சுட்டு நிறையாவே சம்பாரிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகள்னால் 1 வயசு 2 வயசு குழந்தைங்கள பார்த்து சம்பாரிச்சிட்ருக்காங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம மீடியா சைட்லாம் போய் சோஷியல் மீடியா சைட்லாம் போய் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை சிரிக்கிறத வீடியோ எடுத்து போடுவாங்க இல்லையா? ஸோ அப்படி வீடியோ எடுத்து போடும்போது அது வந்து நிறைய லைக்ஸ் வரும். ஓகே, ஸோ அது மூலிமா அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஏறும், அது மூலிமா மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா இப்போ வந்துட்டுருக்கு. பட் இது வந்துட்டு எப்படின்னா, இந்த சைல்ட் லேபருங்கிறது ஒருத்தவங்களை கொத்திடமையாக பண்ணுறது, ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வேலையை செய்ய வைக்கிறது. ஓகே, ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷனில் அப்படி எதுவும் இல்லை. அதாவது ஏன் இல்லை அப்படின்னா, இப்போ நம்மளோட இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ரொம்பவே எப்படி சொல்கிறது, புவரான பீப்புள்ஸ். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது 80% வந்துட்டு நம்மளோட இந்தியாவில் புவர் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு தேவையான இது எதுவுமே கிடைக்கல இல்லையா? அவங்களுக்கு கடன் அதிகமாக வாங்கி வச்சுருப்பாங்க, அவங்க கடன் அடைக்கணும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்துட்டு சைல்ட் லேபர் உருவாகுறாங்க. பட் இப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு ஆக்ட்டு, ஒரு திட்டம் இதெல்லாம் போட்டதுனால அந்த சைல்ட் லேபரை அதிகமாக கம்மி பண்ணிக்கிட்டாங்க. இல்லை, இப்போ வரதில்லை. ஓகே, ஸோ மேபி நார்த் இந்தியன்ஸில் வேணால் அதிகமாக இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் சேஃப்கார்ட் அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர். ஓகே, குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான சர்வதேச பாதுகாப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? சைல்ட் லேபருக்கு அகெயின்ஸ்டான பாதுகாப்பு திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், சர்வதேச தொழிலாளர் அமைப்புடைய மரபுகள்லாம் என்ன, கன்வென்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ the 2 crore conventions directly related to the child labor or that of ILO convention, 138 minimum age convention and 182 worst forms of child labor convention. அதாவது ILO மாநாடு வந்துட்டு 138 குறைந்தபட்ச வயது மாநாடு மற்றும் 182 குழந்தை தொழிலாளர் மாநாட்டின் மோசமான வடிவங்கள் ஆகியவை குழந்தை தொழிலாளர்களுடன் நேரடியாக தொடர்புடைய 2 முக்கிய மரபுகள் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ILO மாநாடுகளின் 2 முக்கிய ஒப்பந்தங்களை இந்தியா அங்கீகரிக்குள்ளது அப்படின்றாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1959 டெக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள்
பாலிட்டி பற்றி படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, பாலிட்டியில் இதை பற்றி நம்மளுக்கு அதிகமாக படிப்போம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லேயும் இதை பற்றி நம்ம அதிகமாக படிச்சிருந்தோம் இல்லையா, படிப்போம். ஓகே, ஸோ நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே இதை பற்றி தானே படிச்சுட்டு வரோம். அக்கார்டிங் டு த ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும். ஓகே, செக்ஷன் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இது வந்து 1959 டெக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் சைல்டு, ஓகேவா, குழந்தை உரிமைகள் பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1959 கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1948 மென்ஷன்ஸ் அண்டர் ஆர்டிகல் 25 தட் சைல்ட்ஹுட் இஸ் என்டைல்டு டு ஸ்பெஷல் கேர் அண்ட் அசிஸ்டன்ஸ். அதாவது மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடம் 1948 மனிதர்களுடைய உரிமை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகே, அது வந்துட்டு ஆர்டிக்கல் 25 கீழ்ப்படி குழந்தை பருவத்திற்கு சிறப்பு கவனிப்பு மற்றும் உதவிக்கு உரிமை உண்டு என குறிப்பிடுகிறது. ஓகேவா, அதாவது இந்த ஆர்டிக்கல் 25 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கும் வந்துட்டு சம உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலாக கேர் எடுத்துக்கணும். இப்போ குழந்தைங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் ஏகப்பட்ட ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்கீமாக இருக்கலாம், தெரியாத ஸ்கீமாக இருக்கலாம், ஏகப்பட்ட ஸ்கீம். அதுவும் மோஸ்ட்டாக ரூரல் ஏரியாஸில் அர்பன் புவர் பீப்புள்ஸுக்கு அதிகமான ஸ்கீம்ஸ், அதிகமான பாலிசிஸ், அதிகமான ஆக்ட் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதைப்படி தான் இந்த ஆர்டிக்கல் 25 கீழ்ப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்காக இது வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள ஸ்பெஷலாக கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், குழந்தை தொடர்பான உலகளாவிய பிரகடனத்தில் மற்ற கொள்கைகளுடன் மேற்கூறிய கொள்கைகளும் குழந்தைகளின் உரிமைகள் பிரகடனத்தில் இணைக்கப்பட்டன. 1959 ஐக்கிய நாடுகளில் குழந்தைகளின் உரிமைகள் மாநாடு 1989. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்துட்டு 1959 கொண்டு வந்த அந்த டெக்ளரேஷன் ஆஃப் சைல்டு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்துட்டாங்க. ஓகேவா, அப்போ குழந்தைங்களுக்கும் ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இது சிவில், அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம், சமூகம் மற்றும் ஆரோக்கியம் போன்ற குழந்தைகளுடைய பல்வேறு உரிமைகளை வந்துட்டு அமைக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. 32வது பிரிவு குழந்தைகளை ஆபத்தான அல்லது அவர்களுடைய உடல்நலம் அல்லது கல்விக்கு தீங்கு விளைவிக்கும் வேலையில் இருந்து அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஸோ இந்த சட்டத்திட்டங்கள்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களில் தேவையில்லாத வேலைகளை லைக் ஹசார்டஸ், அதாவது ரொம்ப ஆபத்தான வேலைகளை செய்கிறதுலேருந்து தடுக்கிறதுக்கும் சைல்ட் லேபர்ஸை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து த மெஷர் டேக்கன் பை இந்தியா, அதாவது இந்தியா எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 1986 சைல்ட் லேபர் ப்ரோஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ 14 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் எதுவுமே வேலை பார்க்கக்கூடாது அப்படின்ற இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இது நம்ம ஆரம்பத்திலே படித்தாச்சு. ஸோ based on the recommendation of the, இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 தான் இது வந்துட்டு அமைச்சாங்க, இந்த மாதிரி ஒரு ஆக்டே. பட் இதுக்கு முன்னாடி குருபத சுவாமி கமிட்டி வந்துட்டு 1979 இதை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா தான் இது 1986 இதை வந்துட்டு அறிவித்தாங்க. ஓகே, இட் ஹேஸ் த ஃபாலோயிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் டு ப்ராஹிபிட் த என்கேஜ்மெண்ட் ஆஃப் சைல்டு இன் சம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டு ரெகுலேட் த கண்டிஷன் ஆஃப் ஒர்க் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் சர்டைன் அதர் எம்ப்ளாய்மெண்ட். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசமாக குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு இதனால. ஓகேவா, குழந்தைகள் வந்துட்டு உடல் ரீதியாகவும் இருக்கட்டும் சரி, இல்லை வந்துட்டு மென்டல் ரீதியாகவும் இருக்கட்டும் சரி, அவங்க ரொம்பவே பாதிப்பு ஏற்பட்டுடுறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு பெண் குழந்தைகளும் சரி, ஆண் குழந்தைங்களும் சரி, செக்ஸுவலாகவும் அவங்க அதிகமாக ஹராஸ்மெண்ட்டுக்கு ஈடுபட்டுடுறாங்க. ஸோ பெண் குழந்தைங்களை ப்ராஸ்டியூஷன் இந்த மாதிரி தொழில்களை அதிகமாக செய்கிறதுக்கு தூண்டுறாங்க. ஓகேவா, அவங்களுடைய பியூபர்ட்டி ஏஜ் வரைக்கும் அவங்கள வளர்த்துட்டு, இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் லைக் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வளர்த்துட்டு கடத்திட்டு போய் இந்த மாதிரி பெண்களை விற்றுருவாங்க. ஓகே, குழந்தைகளை விற்றுருவாங்க. ஓகேவா, ஸோ இதனால் அவங்களுடைய சைல்ட்ஹுட்டே போயிடுது. ஓகே, ஸோ இது மாதிரி நிறையா இது வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. அது மோஸ்ட்டாக நடந்துகிட்டு இருந்துச்சு. டிராஃபிக்கும் அதிகமாக நடந்துச்சு. குழந்தை கடத்தல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்டாக இப்போ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எதுவும் அந்தளவுக்கு நமக்கு தாக்கம் இல்லை. ஓகே, பட் இதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செயல்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தை தொழிலாளர்களையே வந்துட்டு என்ன எடுக்கிறதுக்கு ஓனர்ஸ் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகலை, அதுக்கு முன்னாடி உங்களை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஓகே,
ஸோ அவங்களே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் விட்டு ஜெயிலில் தூக்கி டைரெக்டாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு கடுமையான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அந்த 1980ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசாதவங்க இருக்கவே மாட்டாங்க. அப்போலேருந்து ஒரு 5 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி பாருங்கள். ஸோ குழந்தைகள் தான் நம்மளுடைய நாட்டின் கண்கள், நம்மளுடைய ஃப்யூச்சரில் வரக்கூடிய இளைஞர்களாக வருவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கே இந்த ஒரு நிலைமை அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய கவர்மெண்ட் சும்மா இல்லை. ஸோ அதுக்கான தேவையான அம்சங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால இது எல்லாமே கம்மியாச்சு. சைல்டு லேபர் வந்துட்டு ரொம்பவே கம்மியாச்சு. ஓகே, அடுத்து பாருங்கள் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், இதோடைய முக்கிய அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆக்ட் ப்ரோஹிபிட்ஸ் சில்ட்ரன் ஃப்ரம் ஒர்க்கிங் இன் எனி ஆக்குபேஷன் லிஸ்டட் இன் பார்ட் ஏ ஆஃப் த ஷெட்யூல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் குழந்தைகள் செய்யவே கூடாது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோமொபைல் கேச்சஸ்ஸு, ஓகேவா, இந்த மோட்டார்ஸ், இந்த கார் பார்ட்ஸ் இதெல்லாம் செய்வாங்க இல்லையா, செய்யக்கூடிய இந்த மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியில் குழந்தைங்க செஞ்சிட்ருப்பாங்க. அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து அதெல்லாம் வந்துட்டு செய்யவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளோட இந்தியா கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த கேட்ரிங், இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது, லைக் இப்போ டீ, காஃபி, தென் ஒரு கேட்ரிங் சர்வீஸ் நடக்கும் இல்லையா ரயில்வே ஸ்டேஷனில், அதெல்லாம் குழந்தைகள் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அந்த ரயில்வேயில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ இல்லை வந்துட்டு ட்ராக்குக்கு பக்கத்துலேயோ இல்லை பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரியிலையோ ஆட்டோமொபைல் கேஜஸ்லேயோ குழந்தைங்கள்லாம் ஒர்க்கே பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. அதாவது 14 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்கள் 17 வயசு வரையுமே அந்த இடத்துல ஒர்க்கே பண்ணக்கூடாது. அப்படி சப்போஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு, அந்த வேலையை எடுக்கிறவங்களுக்கு தண்டனை உண்டு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, the act also prohibits children from working in place where certain processes are being undertaken. அதாவது அட்டவணையில் பகுதியில் சில செயல்முறைகள் மேற்கொள்ளப்படும் இடங்களில் குழந்தைகள் வேலை செய்வதையும் சட்டம் தடை செய்கிறது. அதாவது இந்த மாதிரியான இடங்கள்லையும் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு நம்மளோட சட்டம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளலை. என்னென்னா இந்த பீடி எல்லாம் செய்வாங்க இல்லையா, பீடி, சிகரெட்ஸ் இதெல்லாம் மேக் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தோல், அதே மாதிரி பதனிடுத்தல், சோப்பு உற்பத்தி, அதே மாதிரி செங்கல் சூளைகள், இந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான தொழிற்சாலைகளில் முக்கியமாக குழந்தைங்கள் வேலையே செய்யக்கூடாதுன்னு தடைப்பட்டி போட்டிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே கெமிக்கல்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட கையில் ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா அது அந்த குழந்தை தெரியாமல் வாயில் வச்சா கூட ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ 5 வயசுலேருந்து 14 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளே இந்த மாதிரியான சைல்டு லேபர்ஸாக இருக்கும் போது அந்த 6 வயசு 7 வயசு குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? ஓகேவா? அது கெமிக்கல்னு கூட தெரியாது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் போது நல்லா இருக்கேன்னு வாயில் வச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக குழந்தை தானே, அது அதுக்கு ரொம்பவே பாதிக்கப்படும். ஓகேவா? சிறு வயதிலேயே அதோடைய பருவத்தை இழந்துரும். அதே மாதிரி அதுக்கு நிறையா டிசீசஸ் வந்துடும், அதோடைய எஜுகேஷன் இப்போ ஸ்பாயில் ஆகிடும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதனாலேயே கவர்மெண்ட் வந்து தடை செஞ்சுருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், தொழில்கள் செயல்முறைகளில் குழந்தைகள் பணிபுரியும் நிலைமையை கோடிட்டு காட்டுகிறது. அதாவது எனி பர்சன் ஹூ எம்ப்ளாய்ஸ் அண்ட் எனி சைல்டு இன் கான்ட்ரவேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 3 ஆஃப் த ஆக்ட் இஸ் லயபிள் ஆஃப் பனிஷ்மெண்ட் வித் imprisonment for a term which shall not be less than 3 months but which may extend to 1 year or fine. அதாவது இப்போ வந்துட்டு ஒரு குழந்தை தொழிலாளரை, ஒரு சைல்டு லேபரை யாராச்சும் ஓனர் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த செக்ஷன் 3 படி தண்டனை கிடைக்கும். 3 மாதம் அவங்க கண்டிப்பாக உள்ளே இருக்கணும். 3 மாதத்துக்கு கீழே அவங்க வெளியிலே வர முடியாது, பெயிலையும் வர முடியாது. 3லேருந்து 1 வருஷம் வரையும் அவங்க ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும், இல்லை அதிகமாக ஃபைனும் கட்டணும். ஓகே, ஸோ அவங்களுக்கு எது பண்ணாலுமே லாஸ் தான். ஸோ அதனால் மோஸ்ட்டாக அவங்க இந்த மாதிரி சைல்டு லேபர்ஸை எடுக்க மாட்டாங்க. அந்த சைல்டு லேபரை எடுக்கிறவங்களுக்கு தண்டனை அதிகமாக கிடைக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 கொண்டு வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 வயசுக்கு கீழே உள்ள கம்ப்ளீட் ஆகாமல் எந்த குழந்தையுமே வேலை செய்யக்கூடாது அண்டர் செக்ஷன் 2016 இந்த இயரில் கொண்டு வந்தது. ஓகேவா? அப்போ ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ அடுத்து அதே மாதிரி 14லேருந்து 18 வயசு வரையும் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேலை செய்யலாம், பார்ட் டைமாக வேலை செய்யலாம். பட் ஆனால்
என்ன சொல்கிறது, ரொம்ப ஆபத்தான பிளேசஸ்லலாம் வேலை செய்கிறதுக்கு தடை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் இந்த தேயிலை, புகையிலை ஃபேக்ட்ரிஸ், பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ், இந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வேலை செய்கிறதுக்கு தடை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் மோஸ்ட்டாக அதிகமாக பாதிக்கப்படுவாங்க நம்மளுடைய குழந்தைகள் இல்லையா? ஸோ அதனால் 14லேருந்து 18 கம்ப்ளீட் பண்ணுற வரை அந்த குழந்தைகள் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப அபாயகரமான வேலைகளில் செய்யக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 வயசில் வரைக்கும் இருக்க குழந்தைங்க வேலையே பார்க்கக்கூடாது. பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி. பட் 14க்கு அப்புறம், ஓகேவா? ஸோ 14க்கு அப்புறமா அவங்க வேலை செஞ்சுக்கலாம். அவங்களுடைய படிப்பை பாதிக்காத அளவுக்கு அவங்க வேலை செஞ்சுக்கலாம். ஓகேவா? பார்ட் டைமாக வேலைக்கு போய்க்கலாம். ஓகே, அதுவும் வந்துட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. 7 மணி வரையும் தான் பண்ணணும். அதே மாதிரி 5 வேலைக்கு மேலே எதுவும் செய்யக்கூடாது. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சட்டத்தை மீறியதற்காக முதலாளிகளுக்கு கடுமையாக தண்டனையும், சட்டத்திற்கு முரணாக எந்த ஒரு குழந்தை அல்லது இளம் பருவத்தினரையும் பணியமர்த்துவதை அறியக்கூடியதாக மற்றும் குற்றத்தை இந்த திருத்தம் வழங்குகிறது. ஸோ மோஸ்ட்டாக 2016 கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ இதில் ரொம்ப கடுமையாக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ குழந்தைகளை கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தாலும் கண்டிப்பாக அந்த ஓனர்ஸ் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சே ஆவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகமாக நம்மளுடைய கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து 2017 என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது குழந்தை மற்றும் இளம் பருவ தொழிலாளர்களை தடுத்தல், தடை செய்தல், மீட்பு மற்றும் மறுவாழ்வு ஆகியவற்றுக்காக பரந்த மற்றும் குறிப்பிட்ட கட்டமைய விதிகள் வழங்குகின்றன. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போவுமே வந்துட்டு இந்த மாறுவேடம் விட்டு குழந்தைங்களை வேலை செய்ய விடுவாங்க இல்லையா? ஸோ அப்படி இல்லீகலாகவும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மோஸ்ட்டாக அந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணும்போது என்னென்னா, லொக்கேஷன் மாறிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி யாருக்கும் தெரியாத ஒரு சுரங்கை பாதையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரியான ஒரு இது நடந்துட்டு தான் இருந்துச்சு நம்மளோட இந்தியாவில். ஸோ இது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் ஹைட் அண்ட் சீக் மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையாக வந்துட்டு 2017 ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. என்னென்னா, கண்டிப்பாக வந்துட்டு என்ன ஆகு இதெல்லாம் தடுக்கணும், குழந்தைகள் வேலை செய்கிறத தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள். இட் ஆல்சோ கிளாரிஃபைஸ் on issues related to helping in family and family enterprises and definition of family with respect to the child. அதாவது இது குடும்பம் மற்றும் குடும்ப நிறுவனங்களில் உதவுது மற்றும் குழந்தை தொடர்பான குடும்பத்தின் வரையறை தொடர்பான சிக்கல்கள் குறித்தும் தெளிவுபடுத்துது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இட் ஸ்டேட் that the child shall not perform any task during school hours and between 7 PM and 8 AM. அதாவது இப்போ காலையில் ஒரு 8 மணிலேருந்து, இப்போ காலையில் எப்படி சொல்கிறது, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் டயத்தை விட்டுட்டு எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணலாம். அதுவும் நைட்டு பார்த்திங்கன்னா 7 மணிக்கு அப்புறம் எந்த ஒரு குழந்தையும் ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி சட்டங்கள்லாம் போட்டுட்டு வந்தாங்க. அப்போல்லாம் நிறையா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடமைகள் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகமாக போட்டுட்டு இருந்தாங்க. நைட்டு எந்த குழந்தையுமே நம்மளால் பார்க்க முடியாது. 7 மணியோட அந்த குழந்தை அந்த வேலை செய்கிறத ஸ்டாப் பண்ணிக்கணும். அதே மாதிரி காலையில் இந்த 8 மணினா 8 மணிக்கு கன்ஃபார்ம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் போயிடணும். ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரூல்ஸும் வந்துட்டு கவர்மெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அடுத்து சட்டத்தின் கீழ் பணிபுரிய அனுமதிக்கப்பட்ட கலைஞர்களின் வேலை நேரம் மற்றும் பணி சூழலுக்கான பாதுகாப்புகளையும் இது வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முழுக்க எதுக்காக அப்படின்னா, சில்ட்ரனோட சேஃப்டிக்காக மட்டும்தான். ஓகேவா? சில்ட்ரனுடைய ஒரு நல்ல ஒரு இதுக்காக மட்டும்தான் இது வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ அடுத்து இட் ஸ்டேட் தட் நோ சைல்ட் ஹேஸ் பி அலோட் டு ஒர்க் ஃபார் மோர் தென் 5 times a day. அதாவது ஒரு நாளைக்கு 5 தடவைக்கு மேலே எந்த ஒரு சைல்டுமே ஒர்க் பண்ணுறதுக்கு அலோடு இல்லை. அதே மாதிரி அண்டு ஃபார் நாட் மோர் தென் 3 hours வித்தவுட் ரெஸ்ட். 3 ஹார்ஸ்க்கு ரெஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே குழந்தைங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான். ஓகே, அவங்களுடைய அதாவது சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய அஃபெக்ட் ஆகுது இல்லையா? அப்போ கண்டிப்பாக 3 மணி நேரத்துக்கு மேலே அவங்களுக்கு கண்டிப்பாக பிரேக் விடணும். ஓகேவா? ஸோ அப்போ பிரேக் இல்லாமல் ஒர்க் பண்ணால் அதுவுமே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தப்பு தான்.
ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், நேஷ்னல் பாலிசி ஆன் சைல்ட் லேபர் 1987 கொண்டு வந்தது. சைல்ட் லேபருக்கான ஒரு நேஷ்னல் பாலிசி என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், இட் கண்டைன்ஸ் த ஆக்ஷன் பிளான் ஃபார் டேக்லிங் த ப்ராப்ளம் ஆஃப் சைல்ட் லேபர். அதாவது குழந்தை தொழிலாளர் பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான செயல் திட்டம் இதில் உள்ளது. அதாவது இந்த குழந்தை இது வந்துட்டு சைல்ட் லேபருக்கான ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கான இந்த திட்டத்தெல்லாம் இந்த 1987 கொண்டு வந்துட்டுருக்காங்க. Okay, it focuses more on the rehabilitation of children working in hazardous occupation process rather than one prevention. ஸோ மோஸ்ட்டாக அது யாரை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபாயகரமான வேலைகள்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான செயல்கள், அந்த மாதிரி தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கக்கூடிய குழந்தைங்களுக்காகவே இந்த பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த பாலிசி கன்சிஸ்ட் ஆஃப் 3 மெயின் ஆட்ரிபியூட்ஸ், அதாவது 3 முக்கிய பண்புகளை கொண்டது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, லீகல் ஆக்ஷன் பிளான், அதாவது சட்ட நடவடிக்கை திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பல்வேறு தொழிலாளர் சட்டங்களில் கீழ் குழந்தை தொடர்பான சட்ட விதிகளை கடுமையாகவும் திறம்படவும் அமல்படுத்துவதில் முக்கியத்துவம் அளிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஃபோக்கஸிங் ஆன் ஜென்ரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது பொது வளர்ச்சி திட்டங்களை வந்துட்டு கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இயன்ற வரையில் குழந்தை தொழிலாளர் நலனுக்காக பிற துறைகளை பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. மூணாவது, திட்ட அடிப்படையிலான செயல் திட்டம் அப்படின்றாங்க. இது வந்துட்டு குழந்தை தொழிலாளர்களை வந்துட்டு அதிக உள்ள பகுதிகளில் உழைக்கும் குழந்தைங்களுடைய நலனுக்காக இந்த திட்டங்களை வந்துட்டு தொடங்கி வச்சாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட் ஸ்கீம், அதாவது தேசிய குழந்தை தொழிலாளர்களுடைய திட்டம் என்ன, அவங்களுக்காக திட்டப்பட்ட திட்டங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், இது வந்துட்டு NCLPன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா நேஷ்னல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ இது வந்துட்டு தமிழில் குழந்தை தொழிலாளர் திட்டம் அப்படின்வாங்க, தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம்னுவாங்க. ஓகேவா. ஸோ த NCLP ஸ்கீம் 6, NCLP திட்டம் பின்வருவற்றை கோருகிறது. ஸோ என்னென்னலாம் சொல்லுது அப்படின்னு பாருங்கள். குழந்தை தொழிலாளர்களை அடையாளம் கண்டு, ஓகேவா, குழந்தை தொழிலாளர்களின் இருந்து விலக்கி தொழில் பயிற்சியுடன் அவர்களை முக்கிய கல்விக்கு தயார்படுத்துவதன் மூலம் அனைத்து வகையான குழந்தை தொழிலாளர்களையும் அகற்றுதல். ஸோ இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சைல்ட் லேபர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அதை விட்டு விலக்கி அவங்களுக்கு வந்துட்டு கல்வினா என்ன, எஜுகேஷன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து படிக்க வைக்கிறது தான் அதோடைய நோக்கமாகவே இருக்குது. ஓகே. அவங்களுக்கு வந்துட்டு இதை பற்றி விழிப்புணர்வை கொடுக்கணும், அந்த குழந்தைங்களாக பார்க்கணும், ஒரு ஸ்லேவாக பார்க்கக்கூடாதுன்றது தான் இதோடைய கான்செப்டே. அடுத்து பாருங்கள், அபாயகரமான தொழில்கள் செயல்முறைகளிலிருந்து அனைத்து இளம் பருவ தொழிலாளர்களையும் திரும்ப பெறுவதற்கும் பொருத்தமான தொழில்களில் அவர்களின் திறமை மற்றும் ஒருங்கிணைப்புக்கும் பங்களித்தல், குழந்தை தொழிலாளர்கள் கண்காணிப்பு மற்றும் அறிக்கையிடல் அமைப்பை உருவாக்குதல். அதாவது இந்த எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா லைக் நிறையா ஸ்கீம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா. ஸோ மோஸ்ட்டாக சைல்ட் லேபர்ஸ்னு பார்த்திங்கன்னா, சைல்ட் லேபர்ஸ்லாம் இன்னும் இருக்காங்களா, நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ஸில் இன்னும் இருக்காங்களா அப்படின்னு அவங்கள செக் பண்ணுறதுக்குன்னே சில ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ ஏதாச்சும் ஹசார்டஸான ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலைகளை எடுத்து கொடுத்து லைக் அங்கே ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஓகேவா. அபாயகரமான வேலைகளை ஈடுபட செய்ய விட மாட்டாங்க. அவங்களுக்கு சேஃப்டி மஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ சேஃப்டி இல்லாமல் ஏதாச்சும் ஒரு குழந்தை ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்கள தடுத்து நிறுத்தி வேறு ஒரு வேலைக்கு இது பண்ணிடுவாங்க. அதுவும் இளம் அடால்ட், இந்த 14 to 18 இருக்கக்கூடிய குழந்தைங்கள, அதே மாதிரி 14 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்கள வேலையே செய்யக்கூடாது, கல்விக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இந்த ஸ்கீமை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த பென்சில் அப்படின்ற ஒரு வெப்சைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க, pencil.government.in அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இது வந்து சைல்ட் லேபர்ஸுக்கான சைல்டு லேபரை எண்ட் பண்ணணும், இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இதை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அதோடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஜூவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2000 அண்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த ஆக்ட் இன் 2006. ஸோ இந்த ஆக்ட்லாம் வந்து 2000 கொண்டு வந்தாங்க, இந்த இது வந்து 2006 கொண்டு வந்தாங்க, அமல்படுத்தினாங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, வயது அல்லது தொழில் வகையின் எந்த வரம்பும் இல்லாமல் கவனிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளின் பிரிவில் வேலை செய்யும் குழந்தை இது அடங்கும் அப்படின்றாங்க. அதாவது
என்ன சொல்கிறாங்க, இட் இன்க்ளூட்ஸ் த ஒர்க்கிங் சைல்டு இன் த கேட்டகரி ஆஃப் சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடக்ஷன் வித்தவுட் எனி லிமிட்டேஷன் ஆஃப் ஏஜ் ஆர் டைப் ஆஃப் ஆக்குபேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வயதுமே இல்லாமல், லைக் வயது அல்லது தொழில் வகையில் எந்த வயது வரம்பும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. லைக் இப்போ இந்த குழந்தைங்கள்னால் இப்போ 18க்கு அப்புறமா இருக்கக்கூடிய அடல்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம், அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இந்த ஒர்க் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம், அதுக்கு எதுவுமே சொல்லலை. பட் இந்த லிமிட்டேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அப்படி இருக்கும்போது அதை தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு கேர், எந்த ஒரு நீட் அண்ட் கேர் அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி அபாயகரமான வேலைகளை செய்யும் போது அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் நீட் எல்லாமே கொடுத்துருவாங்க இந்த ஸ்கீம் மூலியமாக. அடுத்து செக்ஷன் 23ல் இளைஞர்களுக்கு கொடுமை அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவு, சிற்றார் பணியாரை சுரண்டல், குறிப்பாக கவனிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளின் கீழ் குழந்தைகள் தொழிலாளர்களை கையாள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி த ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட், அதாவது 2009ல் இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்டம். எல்லாருமே வந்துட்டு அந்த கல்வியை எடுத்துக்கலாம், யாருக்குமே வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும், இந்த இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக என்ன ஆகுது, படிப்பு முக்கியம் அப்படின்ற மாதிரி 2009ல் இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளும் பள்ளியில் இருப்பதையும் இலவச கல்வியை பெறுவதையும் மாநில அரசு கட்டாயமாக்குகிறது. அதாவது இது வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்துட்டு லைக் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 10வது வரைக்கும் பிள்ளைங்க படித்து தான் ஆகணும். ஓகேவா, அவங்களுக்கு ஃப்ரீ ஃபுட்டு, ஃப்ரீ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், ஃப்ரீ புக்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஓகே, இதெல்லாம் கவர்மெண்ட்டுடைய ஒரு ரூல்ஸ். ஸோ இந்த பாலிசி கொண்டு வந்ததுக்கப்புறம், இந்த ஆக்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு இலவச படிப்பு கிடச்சிருது. ஓகேவா, இப்போ தமிழ் மீடியமாக இருக்கட்டும் சரி, இங்கிலீஷ் மீடியத்தில் கூட கொண்டு வந்துட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய நாடு முன்னேறி போயிட்டு தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு அதிகமாக பாதுகாப்பும் கிடச்சிருது, எஜுகேஷனும் அதிகமாக கிடச்சிது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சில ஃபவுண்டேஷன்ஸ் லைக் என்ஜிஓஸ் லைக் பேட்ச்பேன், பேட்சோ, அண்டோலான், சைல்டு ஃபண்ட் லைக் கேர் இண்டியா, தலாஷ் அசோசியேஷன், சைல்டு ரைட்ஸ் அண்ட் யூ, குளோபல் மார்ச் அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர், ரைட் இண்டியா, சைல்டு லைன், கைலாஷ் சத்யர்த்தி, Children Foundation etc. have been working to eradicate child labor in India. ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ், இந்த மாதிரியான ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட் லேபர் இருக்கக்கூடாது, ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டை வந்துட்டு நம்மளோட இந்தியாவில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், த சேலஞ்சஸ் இன் ரெடியூசிங் சைல்ட் லேபர் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் வந்துட்டு குழந்தை தொழிலாளர்களை வந்துட்டு குறைப்பதில் உள்ள சவால்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இஷ்யூஸ் வித் சைல்ட் லேபர், இது வந்துட்டு எப்போ அமல்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016ல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபாயகரமான தொழில்களில் பட்டியல் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஆக்ட் மூலியமாக இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான வேலைகள் செய்யக்கூடிய குழந்தைகள் தொழிலாளர்களை வந்துட்டு குறைச்சாங்க. இது ரசாயன கலவை அலகுகள், பருத்தி பண்ணைகள், பேட்டரி மறுசுழற்சி அலகுகள் மற்றும் செங்கல் சூளைகள் போன்ற தொழில்களில் முதலாளிகளை இளம் வயதினரை வேலைக்கு அமர்த்த அனுமதிக்கலாம். இது அவர்கள் மிகவும் மலிவான வேலையில் கூட பெறலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அபாயகரமான தொழில்களில் வந்துட்டு என்ன அப்படி அபாயகரமானன்னா, லைக் இந்த ஆட்டோமொபைல்ஸ் லைக் இந்த கார் பார்ட்ஸ், ஸ்பேர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணுறது, அதெல்லாம் பிளாஸ்டிக் தானே, அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக குழந்தைங்களை ஈடுபட செஞ்சிடுறாங்க. ஏன்னா அவங்க சீப்பர் காஸ்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுலேருந்தையும் இது மூலயமா தடுத்துடுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லைக் ஸோ இப்படி இருக்கும்போது குழந்தைங்கள் தான் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கிடச்சிட்றாங்க இல்லையா. ஸோ அதனால் இது வந்து அவங்களுக்கு தடுக்கணும். அதே மாதிரி மேலும் குடும்பம் அல்லது குடும்ப நிறுவனங்களில் ஒரு குழந்தையை வேலைக்கு அமர்த்துவதற்கு இந்த திருத்தம் அனுமதிக்கிறது. இது விவசாய கிராமப்புற இந்தியாவில் ஏராளமான குழந்தை தொழிலாளர்களை பற்றி கேள்வியை எழுப்புகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வரையறை சிக்கல்னா என்னன்றதை பார்க்கலாம். டெஃபினிஷன் இஷ்யூஸ், குழந்தை தொழிலாளர்களை வந்துட்டு ஒழிப்பதில் உள்ள மிகப்பெரிய சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர்கள் தொடர்பான பல்வேறு சட்டங்கள், வயது அடிப்படையில் குழந்தை வரையறையை சுற்றியுள்ள குழப்பமே ஆகும் அப்படின்றாங்க. அடுத்து இதோடைய
அடையாள குறைபாடு என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்தியாவில் அடையாள ஆவணங்கள் இல்லாததுனால குழந்தைகளுடைய வயதை வந்துட்டு நம்மளால் கண்டறிய முடியலை. லைக் அந்த குழந்தைக்கு வந்துட்டு என்ன வயசுன்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் அது ஒருத்தவங்களோட வளர்ச்சி ஒரு மாதிரி இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்துட்டு 14 வயசா 16 வயசா 17 வயசான நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஃபுட்டும் அப்படி இருக்கிறனால குழந்தைகள் வந்துட்டு வெகுவாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு 15 வயசு தான் இருக்கும், ஆனால் அது வந்துட்டு 21 வயசு மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, அவங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ரூஃப் இல்லாததுனால இது எந்த குழந்தை அடால்ட்டா அப்படின்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லா அண்ட் புவர் கவர்னன்ஸ், பலவீனமான சட்ட அமலாக்கம் மற்றும் மோசமான நிர்வாகம் அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். பலவீனமான சட்ட அமலாக்கம், போதிய தடுப்பு இல்லாதது மற்றும் ஊழல் ஆகியவை குழந்தை தொழிலாளர்கள் முறையை ஒழிப்பதில் பெரும் தடையாக உள்ளது அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்றது வறுமை, வேலை இல்லாதது, அப்புறம் வந்துட்டு குறைந்த ஊதியம், இதுதான் ஆகும் அப்படின்றாங்க. அதாவது இந்த சைல்ட் லேபர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைல்ட் லேபருடைய வீக்னஸ் என்னவா இருக்குது? வறுமை தான். ஓகேவா? வறுமையின் காரணமாக தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்துட்டு வேலைக்கு போகுது, அவங்களுடைய வீட்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. அடுத்து there should be a concentrated effort towards social protection programs and cash transfer to improve the economic situation of families and reduce the need to send children to work. அதாவது குடும்பங்களுடைய பொருளாதார நிலைமையை வந்துட்டு மேம்படுத்தி குழந்தைகளுக்கு வேலைக்கு அனுப்புவதற்கான தேவையை குறைக்கிறதுக்கும் சமூக பாதுகாப்பு திட்டம் மற்றும் பண பரிமாற்றங்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கல்வி நிறுவனங்களுக்காக அணுகலை உற்பத்திப்படுத்துறதுக்கும் கல்வியோட தரம் அதோடைய பொருத்தத்தை மேம்படுத்துறதுக்கும் கல்வியோட உள்கட்டமைப்பு சீரமைக்கிறதுக்கும் இது வந்துட்டு என்ன அவசர தேவையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து குழந்தை தொழிலாளர்களுடைய கையாள்வதில் தற்போதுள்ள இந்திய சட்டங்களில் ஒரே சீரான தன்மையை கொண்டு வர வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வியை வந்துட்டு RTE சட்டம் 2009 வேலை வாய்ப்பை தடை செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. உறுதி செய்வதன் மூலம் குழந்தைகளுக்கான வரையறை சட்டங்கள் விரிவுபடுத்த வேணும் அப்படின்றாங்க. அடுத்து குழந்தைகள் வந்துட்டு இந்த குழந்தைகளுடைய சுரண்டல் மற்றும் குழந்தை தொழிலாளர்களுடைய அச்சுறுத்தல் குறித்து பொது நலன் மற்றும் பெரிய அளவிலான விழிப்புணர்வை வந்துட்டு ஏற்படுத்த தேசிய பிரச்சாரத்தை வந்து தொடங்க வேண்டது அவசியம் அப்படின்றாங்க. இது எல்லாமே விழிப்புணர்வு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குடும்பங்கள் மற்றும் சமூகங்கள் மத்தியில் விழிப்புணர்வை வந்துட்டு ஏற்படுத்த அரசு போதிய நடவடிக்கையெல்லாம் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ குழந்தைகளுடைய உரிமைகள் நாட்டப்படுவதை உறுதி செய்ததில் பெற்றோருடைய கல்வி அறிவு முக்கியமான ஒரு பங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து குழந்தை தொழிலாளர்களுடைய ஒழிப்பு சமூகத்தில் அர்ப்பணிப்பை வந்துட்டு கோருகிறது. எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்பம், அரசு, சிவில் சமூகம் மற்றும் எந்த நிறுவனத்திலையும் குழந்தைகள் வந்துட்டு வேலை அமர்த்துபவர்கள். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10வது ஒன்று, குழந்தைகள் வந்துட்டு பணியிடங்கள் அல்ல பள்ளிகளில் உள்ளனர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில்ட்ரன் பிலாங் இன் ஸ்கூல்ஸ் நாட் ஒர்க் பிளேசஸ். சில்ட்ரன் அலாங் deprives children of their right to go school and reinforces into generation cycle of poverty. Child labor acts as a major barrier of education, affecting both attendance and performance in school. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர்கள் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் உரிமையை பறிக்கிறது அப்படின்றாங்க. ஏன்னா தலைமுறைகளிடையேயான வறுமை சுழற்சியை வலுப்படுத்துகிறார்கள். குழந்தை தொழிலாளர்கள் கல்விக்கு ஒரு பெரிய தடையாக செயல்படுகிறார்கள். பள்ளி வருகை மற்றும் செயல்திறன் இரண்டையும் பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைல்ட் லேபர்ஸ்னால எந்தெந்த மாதிரியான பலவீன சட்டங்கள் இருக்குது, பலவீனமான சட்ட அமலுக்கான மற்றும் மோசமான நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அரசாங்கம் ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக இந்த சைல்ட் லேபர்ஸை அதிகமாக நம்மளால் தடுக்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குழந்தைங்களுடைய பெற்றோருக்கு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த 10 பாயிண்ட்டை நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் லேபர்ஸை பற்றி தான் பார்த்தோம். ஓகேவா? அவங்களுக்கான அஃபெக்ட் என்ன ஆச்சு, அவங்களுடைய இம்பேக்ட் என்ன, அவங்களுடைய நீட் என்ன, எதுக்காக வந்துட்டு
போகிறாங்க ஒர்க்குக்கு அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ட் 1லேயும் நம்ம பார்த்தோம், பார்ட் 2லேயும் நம்ம பார்த்தோம். ஸோ ஓரளவு உங்களுக்கு இந்த சைல்ட் லேபர்ஸை பற்றின ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் இந்த டாபிக். ஓகே, ஸோ இதோட நம்மளுக்கு இந்த சைல்ட் லேபர் அப்படின்ற ஒரு டாபிக் நம்மளோட சோஷியல் இஷ்யூஸில் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ டாபிக் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.